என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாள், புதிய காலை வேளை. ஆண்டவர் நிச்சயம் புதிய கிருபைகளை தந்து உங்களை நடத்துவார். உலகத்தில் தேவன் படைத்த எல்லாருமே மனிதர்கள். ஆண்டவர் பூமியிலே வாழும்படி உங்கள் குடும்பத்தில் தேவ தூதர்களை படைக்கவில்லை. எல்லாரையும் மனிதர்களாய் படைத்தார். மனிதர்கள் என்றால் தவறுகிறவர்கள் தானே! ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் அற்புதமாய் உருவாக்கப்பட்டு ஆண்டவரோடு சஞ்சரித்த ஆதாம் ஏவாளை தவறு செய்தார்கள். அப்படி என்றால் எல்லாரும் தவறுகிறவர்கள். இந்த தவறுகிற மனிதனை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். ஒரு புருஷன் தன் மனைவியை எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிற கண்ணோட்டத்திலேயே அவளை திருத்த நினைத்தால் அவள் சோர்ந்து போவாள். ஒரு மனைவி தன் கணவரை பார்க்கும் பொழுது அவரிடத்தில் குறைகளையும் குற்றங்களையுமே பார்த்து கொண்டிருந்தால் கணவன் சோர்ந்து போவான். பிள்ளைகளும் அப்படித்தான். அப்படி என்றால் குறைவுள்ள மனிதர்களோடு வாழுகிற நாம் அவர்களுடைய குறைவுகளை பெரிதாய் எடுக்காமலும் அவர்கள் குற்றங்களை மன்னிக்கவும் பழக வேண்டும். மன்னிப்பு என்பது குடும்ப வாழ்வை அது ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு பெரிய ஆயுதம். அநேகருக்கு மன்னிக்கிற சுபாவம் இல்லை. ஒரு தாய் ஒரு முறை வந்து சொன்னார், அம்மா, எனக்கு 72 வயதாகிறது, என் கணவருக்கு 75 வயது, அவர் 16 வருடங்களாக என்னோடு கூட பேசவில்லை என்றார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன சொன்னீர்கள்? 16 வருஷங்களாகவா? ஆம். எல்லா பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்தோம். ஒரு சின்ன விபரீதமான ஒரு உரையாடலிலே நான் சில வார்த்தைகளை தவறாய் பேசிவிட்டேன். நான் தவறாய் பேசினது தவறு என்று தெரிந்து அவரிடத்துல போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னேன். அன்றைக்கு பேச்சை நிறுத்தினவர் இன்று 16 வருடங்களாகிறது என்னோடு கூட பேசவில்லை. நான் கேட்டேன், ஒரே வீட்டில் தான் வாழுகிறீர்களா? ஆம், ஒரே வீட்டில் தான் வாழுகிறோம். இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது. 2 பேரும் ஒரே காரில் ஆலயத்திற்கு போகிறார்கள். ஆலயத்தில் உட்காருகிறார்கள். கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெறுகிறார்கள். வீட்டிற்கு வருகிறார்கள். மனைவி சமைக்கிறாள். புருஷனுக்கு மேசையில எல்லாவற்றையும் எடுத்து வைக்கிறார்கள். பேசுவதில்லை. அந்த புருஷன் தன் வீட்டிற்கு வருகிற எல்லாரோடும் பேசுகிறான். மனைவியோடு பேசுவதில்லை. கர்த்தர் அவர் நமக்கு மன்னிப்பது போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். என்ன அழகான ஒரு வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேரில் ஒரு குறை உண்டென்றால் அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நேரடியாய் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? மன்னிக்க முடியாததினால் அவர்களோடு பேசாமல் இருக்கிறீர்களா? வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். அப்பாவோடு மாதக்கணக்காக பேசாமல், அம்மாவோடு மாதக்கணக்காக பேசாமல் நீ இருப்பாய் என்றால் இன்றைக்கு நீ அவர்களை மன்னித்து போய் ஒப்புரவாகிவிடு. உன் தகப்பன் துரோகம் செய்தவராயிருக்கலாம். உன் தாய் பெரிய தவறை செய்தவர்களாயிருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும் பொழுது நீ அவர்களை மன்னியாதிருப்பது எப்படி? பெற்றோரை உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகள் திருமணமாகி வேறு இடங்களுக்கெல்லாம் போய் செட்டில் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறந்து விட்டது. ஆனால் அந்த பழைய வைராக்கியத்தை, கசப்பை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை நீங்கள் மன்னியாதிருப்பது எப்படி? நீ மன்னிக்காவிட்டால் நான் உன்னை மன்னிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நீங்கள் பரலோகம் செல்வது எப்படி? ஜெபிக்கிறீர்கள், ஆலயம் செல்கிறீர்கள், பந்தியிலே பங்கு பெறுகிறீர்கள், ஆனால் மன்னிக்கவில்லையே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் பிறரை மன்னியுங்கள். உடன் பிறந்தாரை மன்னியுங்கள். பெற்றோரை மன்னியுங்கள். பிள்ளைகளை மன்னியுங்கள். கணவன் மனைவி, மனைவி கணவனை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை மன்னியுங்கள். மனதார மன்னியுங்கள். எல்லாரும் மனிதர்கள் தான். மன்னிப்பு குடும்பத்தில் புது சந்தோஷத்தை மலர வைக்கும். புது ஆசீர்வாதத்தை மலர வைக்கும். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைமையே மாறிவிடும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். குடும்ப ஐக்கியத்திற்கென்று ஒரு நாளை நியமியுங்கள். மன்னிப்பு கேட்டு ஒன்றாக அமர்ந்து, ஒன்றாக மகிழ்ந்து, ஒன்றாக தேவனை தேடி மகிழ்ச்சியாய் வாழுங்கள். மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திற்கு ஒரு முன்னடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு தீர்மானியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே,
குடும்ப உறவுகளில், நண்பர்களுக்கிடையே, உறவினர்களுக்கிடையே மன்னிக்க முடியாத பாவங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே, உங்க பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதா தங்களுக்கு மன்னிப்பது போல தாங்களும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானிக்க உதவி செய்யுங்கப்பா. யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த மன்னியாமை தலைவிரித்து ஆடுகிறதோ, இன்றைக்கு கர்த்தர் அதனுடைய எல்லா கொடுக்கையும் அகற்றி, அதை அகற்றி போட்டு, அழித்து போட்டு, மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை தருவேன் என்று சொன்னீங்களே. பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை தாங்க. நண்பர்களை, உடன் பிறந்தாரை, உறவினரை மனதார மன்னித்து அவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கிருபை கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் பிறரை மன்னியுங்கள். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாய் மாறும். இந்த முடிவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் bless you.